ஆஹா இல்லக்கா. ஷேர் ஸ்கிரீன் குடுத்துட்டேனே. பிபிடி வச்சிருக்கீங்களா? ஆமாமா. எனக்கு உங்களுக்கு ஷேர் பண்றீங்க? ம். ஆ. அனுப்பியிருக்கேன் பாருங்களா. அக்கா ஆஃப் ஸ்லைடு தான் தெரியுது. என்னாச்சு யோஸ்ரீ? ஆஃப் ஸ்லைட் தான் தெரியுதா? ஃபுல்லா தெரியலையா? ஆஹா ஃபுல்லா தெரியல, ஆஃப் ஸ்லைடு தான் தெரியுது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாதி பாதி கட் ஆயிட்டு மிடில் இருக்கிறது மட்டும் தான் தெரியுது. இல்லப்பா, என் போன்ல கரெக்டா தானே தெரிஞ்சது. உங்களுக்கு அனுப்பவாண்ணா?
அனுப்புனாலும் ஓகே தான். என் ஃபோன்ல ஃபுல்லா தான் தெரிஞ்சது. அக்கா அனுப்பி விடுறீங்க. ஏன் உங்க போன்ல ஃபுல்லா தெரிஞ்சுதா? ஆமா, அவங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சிருந்தாங்க. அது ஃபுல்லா தெரிஞ்சது. சரி, அந்த மறுபடியும் டெஃபினிட்டிவ் வைக்க ஸ்லைடு. சொல்லுங்க. என்கிட்ட வந்துட்டு இது இருக்குது, நோட்ஸ் இருக்குது. நான் அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன், நடத்திக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சா ஓகே. ஓகே தான். நான் அப்படியே ஓகே. ஸ்லைட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடு செஷன், ஓகேவா? ம் இல்லைன்னா யோசி, நீங்க ஸ்லைடு அப்படியே ஷேர் பண்ணிட்டே இருங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அப்படியே இது பண்ணிட்டோம். ஓகே தான். ஸ்லைடு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஸ்லைட்ல வந்து கொஞ்சம் ஹிண்ட்ஸ் இருக்கு. ம். அதை சரி. வச்சு கொஞ்சம் இது பண்ணுங்க. இப்போ ஓகே அக்கா, கிளியரா இருக்கு. நான் ஃபோன் திருப்பி வச்சுக்கிட்டேன். இது ஸ்டார்ட் பண்ணலாமா அண்ணா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியர். ஓகேங்களா அண்ணா? அக்கா ஃபர்ஸ்ட் ஸ்லைடே வச்சிடுங்க அக்கா. ஓகேம்மா, கிளியர். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் மட்டும் வச்சு விட்ருங்க. ஃபர்ஸ்ட் ட்ராமானா என்னன்னு தெரியுமா யாருக்காச்சு? அந்த பிக்சர்ல இருக்கு. ப்ளீஸ் வாய் திறந்து பேசுங்க. நான் காசை போரெல்லாம் கொண்டு போக மாட்டேன். ஹலோ ஹலோ ட்ராமானா ஏதாவது மேஜர் இன்ஜுரிஸ் டு த சிஸ்டமிக் அவர் பாடி சிஸ்டம் அந்த மாதிரி. ஓகே அண்ணா. இது நம்ம நார்மலா போறப்ப ரோட் சைட் டிராஃபிக்ல, அதாவது ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கலாம், ரோட் சைடு ஆக்சிடென்ட். ஸோ அந்த மாதிரி இதுதான் நம்ம ட்ராமான்னு சொல்றோம். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செகண்ட் ஸ்லைட் தான். ஒரு இன்ஜுரி வந்துட்டு பிசிக்கலா வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறது வந்து பாடியை மட்டும் அஃபெக்ட் ஆகுறது வந்து இன்ஜுரி. ட்ராமான்றது வந்து நம்ம பிரெயின்ல இருந்து டாப் டு பாட்டம் வந்துட்டு இன்ஜுரி ஆகுறது வந்து ட்ராமான்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராமால வந்து நிறைய டைப்ஸுங்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேஜரா நம்ம என்னென்ன பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனா நம்ம என்னென்ன அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோன்னா என்ன நினைப்போம்? ஆம்புலன்ஸ் கால் பண்ணா ஆம்புலன்ஸ் வருவாங்க, கூட்டிட்டு போவாங்க, ஹாஸ்பிட்டல் போய் தான் எல்லாமே பார்ப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆம்புலன்ஸ் உள்ளவே நிறைய பண்ணுவாங்க. அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படி வச்சு பார்க்கணும் நம்ம இன்னைக்கு. தென்கா நெக்ஸ்ட் அக்கா, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கா. ட்ராமானா வந்துட்டு அதுல என்னென்ன பார்க்க போறோம்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையேஜ்னா தெரியும்ல, நம்ம கேஷுவாலிட்டிலலாம் நம்ம அந்த கலர் கோட் மாதிரி கீழே ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க பாருங்க.
கலரா ரெட் கலரு, பிளாக்கு, எல்லோ, கிரீனு, ப்ளூன்னு ஒட்டியிருப்பாங்க. ஒரு 5 கலர் ஒட்டியிருப்பாங்க. அது வந்துட்டு ட்ரையேஜ்னா அவங்க வந்துட்டு ரொம்ப சிவியரா அவங்க இன்ஜுரி ஆயிருக்கா, அதனால அத வச்சு அந்த சரௌண்டிங்ல அவங்கள வந்துட்டு ட்ரீட் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து பிரைமரி சர்வே, அட்ஜுவன்ட் டு பிரைமரி சர்வே, செகண்டரி சர்வே, அட்ஜுவன்ட் டு செகண்டரி சர்வே, டெஃபிஷியன்சி ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம இத பத்தி தான் இப்ப நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட்க்கா. ப்ரிப்பரேஷன் அண்ட் ட்ரையேஜ்னு இருக்குல்ல. ப்ரீ ஹாஸ்பிட்டல் ஃபேஸ், ஹாஸ்பிட்டல் ஸ்பேஸ்ன்னு 2 டைப்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஸ்பேஸ்ல வந்துட்டு நம்ம ப்ரீ ஹாஸ்பிட்டல் ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணுவோம். ஒரு ட்ராமா பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ப்ரீ ஹாஸ்பிட்டல் ஏஜென்சியை வந்துட்டு கோஆர்டினேஷன் பண்ணுவோம். தென் வந்துட்டு எமர்ஜென்சி அந்த ஆம்புலன்ஸ் நம்பர் கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டல் ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அவங்க என்னென்ன பண்ணி வைப்பாங்க, அட்வான்ஸ் பிளானிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஆம்புலன்ஸ்ல போயிட்டே இருக்கோம். நம்ம ஆம்புலன்ஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி அடிபட்டிருக்குது, இந்த மாதிரி பேஷண்ட்டை கூட்டிட்டு வரோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுகளுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன ட்ரக்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குதோ அது எல்லாமே அவங்க அட்வான்ஸா எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு உயிர் போகாம இருக்கிறதுக்காக டைம்ஸை வந்து சேவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செகண்ட் வந்துட்டு பிரைமரி சர்வே. நெக்ஸ்ட் திருப்பிங்க. அண்ட் ட்ரையேஜ் சொன்னல, இதுதான் அந்த ட்ரையேஜ். ரெட்டு, எல்லோ, கிரீனு, ப்ளூ, பிளாக். ரெட் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, ரொம்ப இன்ஜுரி ஆயிருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி என்னன்னா ஒரு எமர்ஜென்சியா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பேஷண்ட்டுக்குன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஆம்புலன்ஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்து ஸ்ட்ரைட்டா அவங்களை கேஷுவாலிட்டி உள்ளதான் நம்ம எல்லாருமே கூட்டிட்டு போறது. ஸோ கூட்டிட்டு போனாங்களா அவங்கள ரெட் ஜோன்ல வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ அர்ஜென்ட் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ வந்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஒரு வித்தின் ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 1 hour கிட்ட ஆயிடுச்சு. 1 hourக்குள்ள அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அது வந்துட்டு எல்லோ அந்த சர்க்கிள் அந்த சரௌண்டிங்ல வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஸோ நான் அர்ஜென்ட் வித்தின் 4 hours 5 hours அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா போதும், ரொம்ப இன்ஜுரி ஆகல அந்த மாதிரினா கிரீன் கலர் அந்த ஏரியாக்குள்ள வச்சு அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ப்ளூ வந்துட்டு எல்லோவும் கிரீனும் நம்ம என்ன மாதிரி மேஜர் இருக்குதோ ஸோ அந்த மாதிரி இருக்க இன்ஜுரியில வந்துட்டு நம்ம ப்ளூல வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். பிளாக் வந்துட்டு அந்த ஸ்பாட் அவுட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு நார்மல் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் வந்துட்டு பைக் காரை இடிச்சிட்டான், லாரிக்காரை இடிச்சிட்டான், ஸ்பாட் அவுட் இறந்துட்டாங்க, அந்த மாதிரி பேஷண்ட் நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்ப அவங்க வந்து பிளாக் ஜோன்ல தான் வைப்பாங்க. ஏன்னா வந்து அது டெட்டான பேஷண்ட்டுக்கு வைக்கிற பிளேஸ் அந்த ஏரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரைமரி சர்வே பார்க்கலாமா. இப்போ வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, ஆக்சிடென்ட் ஆனோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம பாக்குறது ஆக்சிடென்ட் ஆனோன்னா அந்த ஸ்ட்ரெச்சர் எடுப்பாங்க, ஆம்புலன்ஸ்ல இருந்து அவங்கள படுக்க வைப்பாங்க, இட்டுட்டு போயிடுவாங்க. இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அது உள்ள என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிரைமரி சர்வே. நெக்ஸ்ட் ஸ்லைட்க்கா. பிரைமரி சர்வேல வந்துட்டு ABCDE இதான் நம்ம வந்துட்டு சொல்லுவாங்க. இப்ப நார்மலா பிரைமரி சர்வே இவங்களுக்கு வந்து ABCDE பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா நமக்கு என்னன்னே தெரியாது. ஸோ A ஃபார் ஏர்வே, B ஃபார் பிரீத்திங், C ஃபார் சர்க்குலேஷன், D ஃபார் டிசபிலிட்டி, E ஃபார் எக்ஸ்போஸ். A ஃபார் ஏர்வே வந்துட்டு என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி அந்த பேஷண்ட் வந்து அவங்களுடைய ஓன் ஏர்வேவே பிரீத் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஏ ஃபார் ஏர்வேன்னு சொல்றோம். பிரீத்திங் வந்துட்டு அவங்களுக்கு SpO2ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன், அது வந்துட்டு அவங்க கரெக்டா இருக்கான்னு சொல்லி அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள போனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுவாங்க. தேர்ட் வந்துட்டு சர்க்குலேஷன், அவங்களுடைய பல்ஸும் அவங்க ஒரு சிலவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்கின் கலர்லாம் சேஞ்ச் ஆயிடும். ஸோ அந்த ஸ்கின் கலர் எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. டி ஃபார் டிசபிலிட்டி, GCSன்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அது ஃபுல் ஃபார்மு. நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷன், அவங்களுக்கு பிரெயின்ல இருந்துட்டு டாப் டு ஹெட் டு அண்ட் கால் வரைக்குமே அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு,
நம்ம சொல்றத அவங்க ஒபே பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது வந்து டிசபிலிட்டி. எக்ஸ்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு இன்ஜுரி வந்துட்டு நிறைய ஆயிருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறது பிரைமரி சர்வே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஏர்வே பார்க்கலாமா? நெக்ஸ்ட் அக்கா நெக்ஸ்ட் ஸ்லைட் இருக்குங்க. இதோ ஏர்வே நான் சொன்னேன்ல, அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஏர்வேவை வந்துட்டு கிளியரா, அதாவது 100% ஆக்சிஜனோட அவங்க இது பண்றாங்களான்னு செக் பண்ணணும். அவங்களுடைய ஓன் ஏர்வேவா அவங்க வந்து பிரீத் பண்றாங்களான்னு சொல்லி செக் பண்ணணும். தென் வந்துட்டு சப்போஸ் அவங்களுக்கு பிரீத் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதாவது அவங்களுடைய ஏர்வேவே அவங்களால இது பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா கிரிக்கோடைராய்டெக்டமின்னு சொல்லுவாங்க. அந்த மெர்சல் மூவில எல்லாம் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க தொண்டை கிட்ட வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு கோட் மாதிரி போட்டு பாத்திருக்கீங்களா? ஹலோ. பார்த்துருக்கேன்பா. பைபேப், ஆ. சிபேப் பண்றதுக்குன்னா வந்து ம். அந்த ம். ஓப்பன் வந்து தொராக்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதை இன்சர்ட் பண்ணுவாங்க. பைபேப்புக்கு ம். சிபேப் அதுக்கு நேம் வந்துட்டு கிரிக்கோடைராய்டெக்டமி. அந்த இது பண்ணுவாங்க. அதை பண்ணோம்னாச்சுன்னா அவங்கள பிரீத் வந்துட்டு நம்ம நேசல் வழியா விடலன்னா ஸோ அந்த கிரிக்கோடைராய்டெக்டமி அது வழியா வந்துட்டு அவங்களால பிரீத் பண்ண முடியும். ஸோ அந்த வழியா வந்துட்டு நம்மளுக்கு 100% ஆக்சிஜன் இன்செர்ட் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு பிரீத்திங்கு, பி ஃபார் பிரீத்திங்கு. பிரீத்திங் வந்துட்டு அவங்க வந்து கரெக்டா அவங்களுடைய ஓன் பிரீத்திங் வருதா, அதாவது சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி, அதாவது நோஸ் கிட்டயோ இல்ல ட்ரக்கியா கிட்டயோ எங்கேயோ ஒரு இடம் இன்ஜரி ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய பிரீத்திங் வந்து கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா இந்த எல்லாமே மானிட்டர் பண்ணணும். அந்த ட்ரக்கியால எதனாச்சும் இது இருக்கா, அந்த பொசிஷன் எதனாச்சும் கரெக்டா இருக்கா, இல்லைன்னா வந்துட்டு ஆக்சிடென்ட்ல பொசிஷன் ஏதாச்சும் சேஞ்ச் ஆயிடுச்சா, தென் வந்து ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, ஏர் என்ட்ரி ஆகுறது எல்லாமே வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு சி ஃபார் சர்க்குலேஷன் சொன்னேன்ல, அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்துட்டு நம்ம எப்படி மானிட்டர் பண்ணணும். பிளட் எல்லாமே கரெக்டா அதாவது ஹார்ட்ல சர்க்குலேட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். தென் வந்துட்டு பிரெயின் வரைக்குமே போகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாச்சும் பிளட்ல கிளாட் ஆயிருந்தாலும் மேஜர் இன்ஜரி ஆயிடும் அது மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ எதனாச்சும் செஸ்ட்ல பெயின் அந்த மாதிரி எதனாச்சும் சொன்னாங்கன்னாலும் நம்ம உடனே வந்துட்டு எல்லாமே இது பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இன்னும் ட்ராமா பேஷண்ட் அவங்கள பத்தி ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் எதுவுமே தெரியாது. அந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி அதாவது சப்போஸ் அந்த பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு டயபெட்டிக்கோ இல்ல ஹார்ட் பேஷண்ட்டோ இல்ல எதுக்கோ டேப்லெட் மெடிசன் யூஸ் பண்றாங்களோ எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு தெரியாம நம்ம எதையுமே வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் வந்துட்டு டி ஃபார் டிசேபிலிட்டி. ஜிசிஎஸ்ன்னு சொன்னேன்ல, கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எல்லா பேஷண்ட்டுக்குமே பார்ப்பாங்க. சப்போஸ் இப்ப மேஜர் இல்ல மைனர் சர்ஜரி ஏதோ பண்றீங்கன்னா, இத வந்துட்டு பண்ணுவாங்க. இது சர்ஜரி முடிஞ்ச உடனே பண்ணுவாங்க. நம்ம அனஸ்தீசியா சைட்ல பார்த்தோம்னா, இப்ப ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி இன்ஜுரி எல்லாம் ட்ராமாலாம் நடக்குதுல்ல. ஸோ இதனால இது வந்துட்டு அவங்கள வண்டியில கூட்டிட்டு போற டைம்லயே இந்த ஜிசிஎஸ்ஸ எடுப்பாங்க. இந்த ஜிசிஎஸ்ல மெயின் வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ஹை ஓப்பன் ரெஸ்பான்ஸ் பார்ப்பாங்க. வெர்பல் ரெஸ்பான்ஸ், மோட்டார் ரெஸ்பான்ஸ்ன்னு 3 ரெஸ்பான்ஸ். அவங்க பிஹேவியர வச்சு நம்ம இத வந்துட்டு அவங்க அந்த நம்பர் வச்சு கவுண்ட் பண்ணணும். மேக்ஸிமம் 20 இருக்கணும். 20 இருக்கணும். 20 இல்ல 15 இருக்கணும். அவங்களுடைய ஆவரேஜ் வந்துட்டு 15 இருக்கணும் அவங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹை ஓப்பன் இப்போ வந்துட்டு நார்மலா நம்ம வந்துட்டு நம்ம நார்மல் பேஷண்ட் கிட்ட போய் ஹை ஓப்பன் பண்ணுங்கன்னா சடனா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரி ட்ராமா பேஷண்ட் கிட்ட போயிட்டு நம்ம ஹை ஓப்பன் பண்ணணும்னா ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வந்துட்டு எவ்வளோ ஓப்பன் பண்றாங்க கரெக்டா நம்ம சொன்னோன்னே ஓப்பன் பண்ணிட்டாங்களா அவங்களுக்கு ஒரு ஸ்கோர் வந்துட்டு 4 மார்க் கொடுப்பாங்க. ஸோ வெறும் ஸ்பீச் மட்டும்தான் அப்சர்வ் பண்றாங்கன்னா 3 மார்க் கொடுப்பாங்க. அந்த பெயினா இருந்துச்சு அது ஓப்பனே பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு 2 மார்க். சுத்தம் ரெஸ்பான்ஸே பண்ணல, நம்ம கண்ணு ஓப்பன் பண்ணுன்னு சொல்றோம் பட் ரெஸ்பான்ஸே பண்ணலைன்னா அவங்களுடைய ஸ்கோர் வந்து 1 மார்க். நெக்ஸ்ட் வந்து வேர்பல் ரெஸ்பான்ஸ். நம்ம அவங்கள வந்து பேச வைக்கிறோம். இப்ப அவங்கள நம்ம ஏதோ ஒண்ணு கேட்கிறோம், அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். ஓகேங்களா? நார்மலா அவங்க பதில் சொல்லிட்டாங்க, நம்ம கொஸ்டின் கேட்கிறோம், அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 5 மார்க் ஸ்கோர் கொடுத்துடணும். கன்ஃபியூஸ்டா வந்துட்டு ஒரு பர்சன் இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், கன்ஃபியூஸ்டா அவங்க பதில் சொல்றாங்க, அதுவா இதுவா அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். வேர்டை வந்து ஃபுல்லா சொல்ல முடியல அவங்களால,
அந்த வேர்டே அவங்களால ஃபுல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு 3 மார்க்கும். சவுண்ட் மட்டும் தான் வருது. அவங்க பேச ட்ரை பண்றாங்க. பட் சவுண்ட் மட்டும் தான் வருதுன்னா 2 மார்க்கு. நோ ரெஸ்பான்ஸ் அவங்க வாயே தொறக்கல அப்படின்னாங்கன்னா நோ ரெஸ்பான்ஸ். தென் வந்துட்டு மோட்டார் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். மோட்டார் வந்துட்டு நம்ம இப்ப கையோ, காலோ வந்து இப்ப வந்துட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேஷண்ட் வந்து அம்மா கை தூக்குமா அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க கைய சடனா தூக்கிடணும். இல்ல கால் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னா அவங்க சடனா பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு 6 மார்க் கொடுக்கணும். பெயினோட ஸ்லோவா மூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 5 மார்க்கு. வித்அவுட் பெயின் அந்த பெயினோட லேசா அதாவது தூக்கவும் முடியாம தூக்குற மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 4 மார்க்கு. இப்ப நீயும் வந்துட்டு ஃப்ளெக்ஷன் மட்டும் அப்நார்மல் ஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 3 மார்க் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் அவங்க சுத்தமா தூக்கவே முடியல அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 மார்க். அவங்க சுத்தமா தூக்கல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோ ரெஸ்பான்ஸ்ன்னு கொடுக்கணும். தென் வந்துட்டு எக்ஸ்போசர். இது வந்துட்டு இன்ஜுரி எவ்வளோ ஆயிருக்கு அத செக் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். எந்த சைட்ல எவ்வளோ இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் இது. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நானு கொடுத்த டாபிக். அக்கா அவ்வளவுதான் அக்கா. அண்ணா நான் நடத்துனது புரிஞ்சுதா? எஸ்மா. சரி இதுல ஏதாச்சும் டவுட்? அக்கா நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இன்னும் எதனாச்சும் டவுட் கேட்கணுமா? இல்ல நான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? எதனாச்சும் சொல்லுங்க. எந்த டவுட்ஸும் இல்லம்மா எனக்கு. இந்த பிஎல்எஸ் சிபிஆர்லாம் இதுல இன்க்ளூட் ஆகலையாமா? அண்ணா மோஸ்ட்லி சிபிஆர் வந்துட்டு அது யூஸ் பண்ண மாட்டாங்க அண்ணா. நம்ம இது வந்துட்டு நம்ம ட்ராமா பேஷண்ட்க்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணறோம், நம்ம ஓகே. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணறோம்ன்றதுதான் டாபிக். ஓகே. ஓகேங்களா? அங்க போயிட்டு மோஸ்ட்லி வந்து சிபிஆர் வந்து ஃபர்ஸ்டே பண்ண மாட்டாங்க. இந்த எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் சிபிஆர் பண்ணுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிபிஆர் பண்ணவே கூடாது. அதான் ம். ஏபிசிடி மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆனா இந்த நம்ம சிபிஆர் ஸ்டார்ட் அந்த பண்ணணும். ஏபிசிடி வரைக்கும் இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இன்ஜுரி மறுபடியும் வந்துட்டு அது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏர்வே, பிரீத்திங்கு, அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே சரியா போகல. இந்த மாதிரி இந்த ஜிசிஎஸ் சொன்னல அந்த ஸ்கோரிங், இந்த ஸ்கோரிங் வந்து ரொம்ப லோவா இருந்துச்சு. அதோட ஒரு 6, 7க்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சிபிஆர் ட்ரை பண்ணலாம். அதான் கேட்டேன். ஓகே. மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ட்ராமா பேஷண்ட் அந்த ட்ரையேஜ் முக்கியம். தென் வந்துட்டு ஏபிசிடிஇ அந்த சொன்னல அதுதான் ரொம்ப முக்கியம். அது நம்ம வந்துட்டு நம்ம டிராஃபிக் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆம்புலன்ஸ் வருவாங்க. கால் பண்ணுவோம். ஆம்புலன்ஸ் வருவாங்க. இங்க இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு. சோ அது உள்ள என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாதுல்ல. சோ அதனால இந்த டாபிக் எடுத்தாங்க. வேற சூப்பர்மா. நல்லா ஏதாச்சும் தான் டவுட் எக்ஸ்பிளைன் அண்ணா? பண்ணீங்க.
அண்ணா இதுல இன்னொரு டாபிக் மட்டும் சொல்றேன். NYHA கிளாஸ் அசோசியேஷன் சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு கிளாசிஃபிகேஷன் மாதிரி சொல்லுவாங்க அண்ணா. N வந்துட்டு நியூயார்க் ஹெல்த் அது ஹார்ட் அசோசியேஷன் அண்ணா. அது ஃபுல் டாபிக் அது ஃபுல் ஃபார்ம் NYHA. ஓகேங்களா? ஹலோ, கேக்குதா? கேக்குதுடா கேக்குது. அது வந்துட்டு நம்ம நார்மலா நம்ம இப்போ மெடிசன் ஃபீல்டுல வந்துட்டு நம்ம இப்போ ஒர்க் பண்ண போடுறோம். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்ம இப்போ ஒர்க் பண்ண போறோம்னா நார்மலா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு இருக்குது. NYHN கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்னு இருக்கு. நம்ம வந்துட்டு காலேஜோட ஹாஸ்பிட்டல் இருக்கும் பாத்தீங்களா, கம்பைன்ட் ஆகிருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து இது ஒரு சர்டிபிகேட். நியூயார்க் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு அவங்க இது ஒரு சர்டிபிகேட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அங்க ஒர்க் பண்றவங்களுக்குன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நம்ம அப்ராடோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போறோம், நம்ம இந்தியாவை விட்டு வேற கண்ட்ரிக்கு ஒர்க் பண்ண போறோம்னா இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுலயும் வந்துட்டு நிறைய இருக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 இதே மாதிரி ட்ராமா மாதிரியே தான் இதுவும். கிளாஸ் 1ன்னு சொல்றது வந்துட்டு சும்மா நார்மலா இருப்பாங்க பாத்தீங்களா பேஷண்ட்டு. இப்போ ஒரு ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க, ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டுங்க எல்லாமே இருப்பாங்க. இன்னொன்னு நார்மல் பேஷண்ட், அதாவது ஹெல்த்தி பேஷண்ட்டும் இருப்பாங்க பாருங்க. ஹெல்த்தி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு கிளாஸ் 1ன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் 2 வந்துட்டு மைல்டு சிம்டம்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், கம்ஃபர்டபுள் ரெஸ்ட்டும் எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். கிளாஸ் 3 வந்துட்டு மாட்ரேட்டா கம்பல்சரி இவங்க வந்து ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், அந்த மாதிரி இருப்பாங்க. கிளாஸ் 4 வந்துட்டு சிவியர் சிம்டம்ஸ், இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கணும் லைஃப் லாங்கு, அந்த மாதிரி இருக்கும். ஹெவியா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண முடியாது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இதுவும் ட்ராமால இது ஒரு மேஜர் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ சப்போஸ் நீங்க ஒர்க்கு அந்த மாதிரி எதனா போனீங்கன்னா NYHA அசோசியேஷன் அந்த மாதிரி இதுல போயிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். சோ லைக் அவ்வளவுதான் அக்கா. அப்ராட் நமக்கு இந்த சர்டிபிகேட் இப்போ ரொம்ப நீ யூஸ்ஃபுல்லா. ஆமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அக்கா. இப்ப நார்மலா இருக்க ஹாஸ்பிட்டலும் இருக்கு, தென் வந்துட்டு காலேஜோட ஹாஸ்பிட்டலும் இருக்கு. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்கள் எல்லாம் போனீங்கன்னா இந்த சர்டிபிகேட் கிடைக்கும் நமக்கு. இதெல்லாம் வச்சிருந்தோம்னா நம்ம அப்ராடு அந்த மாதிரி போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ம். வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்காக்கா? ஹலோ, டவுட் எதுவும் இல்ல. சரி ஃபீட்பேக் சொல்றீங்களா? ட்ராமா பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடா. நிறைய டீடைல்ஸ் இன்னும். நிறைய டீட்டெயிலா? சரி ஆ. நெக்ஸ்ட் டைம் டாபிக் Session எடுக்கிறப்ப கொஞ்சம் நிறைய clear ஆ இன்க்ளூட் முடிக்கிற மாதிரி. பண்றேன். அண்ணா நீங்க? அதாம்மா கொஞ்சம் இன்னும் ஒரு ஆட் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல. இன்னும் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் செமினார்னு எடுக்கிறதுனா, என் காலேஜ்ல கூட நான் செமினார் எடுத்தது கிடையாது. ஓகே, இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ம். எடுத்தது கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா இருந்தது. ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறப்ப பாயிண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா போட்டு இன்னமும் எடுக்கிறேன் அண்ணா கூட. ஓகே மேம். நீங்க பிபிடி தான் போடணும்னு கூட இல்லை, பட் நீங்க கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லா டாபிக் ரிலேட்டடா நல்லா இன்டெப்தா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. ஓகே. அக்கா வேற யார் இருக்காங்க? அவ்வளவுதானா? குணசீலன் அண்ணா இருக்காங்க, சந்தியா அக்கா. அண்ணா ஃபீட்பேக் சொல்லுங்களா? குணா அண்ணா
ஆடா டாபிக் வைஸ் சூப்பர் டாபிக் பட் ஆனா அதுல நம்ம அந்த எமர்ஜென்சிலே நிறைய இருக்கு. இல்ல பிரெயின் இதுல இப்ப பிரெயின் இன்ஜுரினா அங்க அதுல ஒரு அலாட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட்ல இதாச்சுன்னா அதுக்கு ஒரு அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த நீ ஒரு அந்த ரெட் டிபார்ட்மெண்ட் இது பண்றதுக்கு அந்த எமர்ஜென்சி வார்டு அதுக்கு கனெக்ட் பண்றதுக்கே உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆகும். அட்லீஸ்ட் அது உள்ள என்னென்ன பார்ப்போன்ற மாதிரி நீ கொஞ்சம் சொல்லியிருந்திருக்கலாம். பட் சூப்பர் டாபிக், நல்ல டாபிக். அது சரிங்க அண்ணா. சூப்பர் டாபிக். பட் நார்மலா இந்த ஏர்வே பிரீத்திங்னா சொன்னல, நார்மலா ஒரு ரோடு சைடு போனாலே பேஷண்ட் அன்கான்சியஸ், யாராவது ஒருத்தவங்க அன்கான்சியஸ் ஆயிடுச்சா ஃபர்ஸ்ட் நம்ம அதுதான் செக் பண்ணுவோம். இது கீழே இன்னும் நிறைய ப்ரோட்டோகால்லாம் இருக்கு. ஸோ டிராமா ரெசிடேஷன் பார்க்கும்போது இன்னும் நிறைய ப்ரோட்டோகால்லாம் இருக்கு. நீ பாத்துக்கோப்பா. பட் டாபிக் நல்ல டாபிக். ஓகே அண்ணா, நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் அண்ணா. ஓகே, நீ இந்த டாபிக் சூஸ் பண்ணதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் பா. தேங்க்யூ அண்ணா. ஓகே, தேங்க்யூ ரம்யா, உன்னோட செஷன் நல்லா இருந்துச்சு. நீ எடுத்த வரைக்குமே கிளியரா தான் எடுத்த. ஓகேங்க அக்கா, தேங்க்யூ அக்கா. சரிடா, பாய். பாய்க்கா.